இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்திய தேசிய வருவாய் வழி திறன் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வு எனப்படும் நேஷனல் மீன்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் NMMS எக்ஸாமினேஷன் 2025 எழுதிய மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளத்தில் சென்று எவ்வாறு NMMS எக்ஸாமினேஷன் 2025 தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வது மற்றும் ஊக்கத்தொகைக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள மாணவர்களது செலக்ஷன் பட்டியலை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 2025 பிப்ரவரி மாதம் நடைபெற்ற NMMS தேர்வு எழுதிய மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காகவும் ஊக்கத்தொகைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவர்களது தெரிவு பட்டியலை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், அதாவது டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வுகள், தேர்வு முடிவுகள், தேர்வு பற்றிய விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே பிரஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல NMMS எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2025 ரிசல்ட் பிரஸ் ரிலீஸ் அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்புதவி தொகை தேர்வு NMMS எக்ஸாமினேஷன் தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் குறித்த செய்தி குறிப்பு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2025 கல்வி ஆண்டிற்கான தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்புதவி தொகை பெறுவதற்கான தேர்வு 22/2/2025 அன்று நடைபெற்றது. இத்தேர்வு எழுத 2,30,345 மாணாக்கர்கள் விண்ணப்பித்தனர். இந்த தேர்வின் முடிவுகள் 12/4/2025 அன்று பிற்பகல் வெளியிடப்பட்டுள்ளது. எனவே தேர்வெழுதிய மாணவர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் ரிசல்ட் என்ற தலைப்பில் சென்று தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்புதவி தொகை பெறுவதற்கான தேர்வு முடிவுகள் பிப்ரவரி 2025 என்ற பக்கத்தில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியினை உள்ளீடு செய்து தாங்கள் பெற்ற மதிப்பெண்களை அறிந்து கொள்ளலாம். மேலும் இத்தேர்விற்கான ஊக்கத்தொகை பெறுவதற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் பட்டியலும் இவ்விணையதளத்திலேயே நேஷனல் மீன்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் என்ற பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற நேஷனல் மீன்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் எழுதிய மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக திருப்பி இந்த வெப்சைட்ல ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த ரிசல்ட் அப்படிங்கிற இந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நேஷனல் மீன்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2025 ரிசல்ட் அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்க ரோல் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். ரோல் நம்பர் 10 டிஜிட் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா உங்க ரோல் நம்பர் 9 டிஜிட் தான் இருக்கும். உங்க ரோல் நம்பரை இங்க என்டர் பண்ணி டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், இயர், மந்த், டேட் அந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ண வேண்டும். என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்களது ரிசல்ட் திரையில் தோன்றும். நேஷனல் மீன்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2025 ரிசல்ட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லயே ரோல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களது ரோல் நம்பர் இங்க இருக்கு. அப்புறமா ஃபர்ஸ்ட் பேப்பர் மார்க் கொடுக்கப்பட்டுள்ளது, அதாவது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மார்க் கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஸ்காலர்ஷிப் ஆப்டிடியூட் டெஸ்ட் மார்க் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 பேப்பருக்குமான டோட்டல் மார்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த டோட்டல் மார்க்கின் அடிப்படையில் தான் மாணவர்கள் ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியலில் இடம்பெறுவார்கள். 2 தாள்களுக்கும் சேர்த்து அதிக மதிப்பெண்கள் பெறுபவர்கள் ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். கம்யூனிட்டி கொடுத்திருக்காங்க, கேண்டிடேட் நேம் கொடுக்கப்பட்டுள்ளது, டேட் ஆஃப் பர்த் கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உங்களது மதிப்பெண்ணை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இங்க பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க மதிப்பெண்ணை நீங்கள் நகல் எடுத்துக் கொள்ளலாம். உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக திருப்பி இந்த பேஜிலேயே நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணி கீழே வரும்போது நேஷனல் மீன்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நேஷனல் மீன்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது NMMS பிப்ரவரி 2025 செலக்டட் கேண்டிடேட் ஃபைனல் லிஸ்ட். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். நேஷனல் மீன்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் 2024-25 லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல ஃபர்ஸ்ட்ல சீரியல் நம்பர் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, ரோல் நம்பர், எமிக்ஸ் நம்பர், கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி, டிசபிலிட்டி, ஸ்கூல் நேம், ஃபர்ஸ்ட் பேப்பர் அதாவது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மதிப்பெண், செகண்ட் பேப்பர் ஸ்காலர்ஷிப் ஆப்டிடியூட் டெஸ்ட் மதிப்பெண், டோட்டல் மதிப்பெண், அப்புறம் செலக்டட் கேட்டகரி இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக தமிழ்நாடு முழுவதுமாக 6,695 மாணவர்களது பெயர் பட்டியல்
இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் மாதந்தோறும் ரூபாய் 1000 வீதம் 12ஆம் வகுப்பு முடியும் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். முதல் மதிப்பெண் 170 முதல் மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 60 மதிப்பெண்களை எடுத்த மாணவரது பெயரும் இந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 6695 மாணவர்கள் ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள். மாணவர்கள் தெளிவாக இந்த பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களது ரோல் நம்பர், எமிக்ஸ் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களது ஸ்கூல் நேம் ஆகியவற்றை சரிபார்த்து உங்களது பெயர் இந்த பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேர்வு எழுதிய மாணவர்கள் இவ்வாறு இணையதளத்தில் சென்று உங்களது தேர்வு முடிவுகள் மற்றும் தெரிவு பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.